அது வந்து இந்த எப்ஸ்டைன் உலகம் மாதிரி. அதுக்கு அந்த உலகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அது அத பற்றி விவரிக்கவும் முடியாது. பெருசாவும் நம்ம சொல்லவும் முடியாது. பொது வெளியில டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அது. போற வழியில இந்த மாதிரி ஒரு சீனா ஒரு டப்பா வச்சுக்கிட்டு, அது கவட்டுக்குள்ள இடுக்கிக்கிட்டு, அத வச்சு அதுல இருந்து எடுத்து சாப்பிடுறது மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இருந்திருக்காது. அவரு நேரம் இல்லாம சாப்பிடாம வந்தாரு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு யாரும் இல்ல. அவ்வளவு முட்டாள்களாவெல்லாம் மக்கள் இருக்க மாட்டாங்க. நேரமே இல்ல அவருக்கு அப்படின்னா யார் கூட அப்ப என்ன நேரத்தை செலவு பண்றாரு? கொஞ்ச தூரம் கூட அவரால சைக்கிள் ஓட்ட முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. கூட்டம், அப்கோர்ஸ் கூட்டம், நெருக்கடி. அந்த நெருக்கடியில முதல்ல அவர் சைக்கிள் ஓட்டணும்னு முடிவு எடுத்ததே தப்பான முடிவு. இவரை நெருங்கணும் அப்படின்றதுக்காக இவரை மீறி இவருக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதையும் பொருட்படுத்தாமல் இவரை நெருங்கக்கூடிய ஒரு கூட்டம் பாருங்க. அந்த சைக்கிளை ரெடி பண்ணவன், சைக்கிளை ஓட்டுறதுக்கு இறங்குன இவர் தலைவர், இவங்கள யாருமே அந்த யதார்த்தத்தோட டச்லயே இல்ல. இது ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு சரியாக எடுக்க முடியல. காலு தரையிலே படம் மாட்டேங்குதுங்க. தரையில படணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் கால் மட்டும் தரையில பற்றுச்சு அப்படின்னாலே அந்த ஹோல் இந்த கேம்பெயின் சினாரியோவே மாறி போயிடும். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பரிமாணமே மாறிடும். பதிவு பண்ணுவாங்க. இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கூட்டத்துல புகுந்து பேச்சை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்களா? கஸ்டடியில எடுத்துட்டாங்க அப்படின்னா நீதிமன்ற விசாரணையோ இல்ல போலீஸ் விசாரணைன்னு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்றது. அந்த இமேஜ் என்ன ஆகும் அப்படின்றத விட அவர் உடல் ரீதியாக என்ன ஆகும் அப்படின்றது பயப்படுறாரு அவர். என்னன்னா அதுதான் அந்த விஜய் கட்சியினுடைய தனித்துவமே. இந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, பல் டாக்டர், அவருக்கு துணிச்சல் இருந்ததுனால ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல ஏறிட்டாப்ல. பெரிய ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. அந்த தொகுதியில போட்டியிடக்கூடியவருக்கு அதற்கேற்ற ஒரு கெத்து வேணும்ல. அந்த ரசிகர்களுடைய நடத்தைக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம அதையும் ஒருபடி தாண்டியதா இவர் வந்து மேல ஏறி போறாரு அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். விஜய்க்கு வந்து வெயில்ல போறாரு அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, இளநீர் குடிக்கிறது, தர்பூசணி கொடுக்கறதெல்லாம் பார்த்தா தலைவர் வந்து பசியில இருக்கிறாரு, தாகத்துல இருக்கிற ஐஸ்கிரீம் கூட கொடுத்தாங்க. ஆனா தலைவர் வந்து அவர் வீட்டுல இருந்தே சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து சேலட் மாதிரி சாப்பாடுலாம் வந்து உள்ள நேரமின்மை காரணமாக உள்ளேயே உட்காந்து சாப்பிடுறாரு. கார்லயே வச்சு அவரு உட்காந்து சாப்பிடுறாரு. அதையுமே வீடியோ எடுத்து அவளுடைய ரசிகர்கள் அவங்க எல்லாம் போட்டுதாங்க, பாரு தலைவர் வந்து வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாப்பிடுறாரு, எப்படி ஒரு நல்ல தலைவரா இருக்கிறாரு, எவ்வளவு சாதாரண தலைவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அத பயங்கரமா போட்டிருந்தாங்க. ஆமா, இந்த கடவுளுக்கு நைவேத்தியம் பண்றது இருக்குது. கடவுளுக்கு படைப்பாங்க தெரியுமா நம்ம கோயில்கள் எல்லாம். அந்த மாதிரி சாமிக்கு படைக்கிறது மாதிரிதான் இந்த பசங்க எல்லாம் தூக்கி எறிகிறது. இதெல்லாமே கடவுளுக்கு படைக்கிறாங்க சாமிக்கு பிடிச்சதுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இதுல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம பெரியவர்கள் குடும்பத்துல மூதாதையர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் இந்த படையெல்லாம் வைப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாமிக்கு நம்ம சாமி எடுத்துக்கிறோம், சாமிக்கு இந்த மாதிரி படைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு படைக்கிறாங்க. விஜய் அதுக்கே ரெஸ்பாண்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா விஜய் இப்ப சாப்பிட்டாருன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல என்ன பப்ளிசிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுல என்ன பெரிய வேல்யூஸ இவரு தொண்டர்கள் மத்தியில கடத்தி இருக்கிறாருன்னு தெரியல. எனக்கு இன்னொரு சந்தேகம், அவ்வளவு நேரம் எந்த பையன்டா அப்படி தொங்கிக்கிட்டே போய் அதை வீடியோ எடுத்தானாமா அவர் சாப்பிடுறத? அவர் கவட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிடுறதுக்கு வச்சிருக்கிறாரு. அதை எடுத்திருக்கிறான் அப்படின்னா இது இந்த ஜனநாயகன் லீக் ஆனது மாதிரி இதுவும் அவங்களே லீக் பண்ணி விட்ட வீடியோவா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களே எடுத்திருந்திருக்கலாம், தூரத்துல இருந்து பார்த்து எடுத்தாங்களா என்னவோ. அது ஒரு பக்கம் அந்த சந்தேகம் இருக்கு. சரி, அதான் அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து இவர் சாப்பிட்டாரு பாத்தீங்களா? ஏன் அவரு எவ்வளவு நேரம் அந்த பயணம்? ஒரு 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. பிரச்சார பயணமும் 2 மணி நேரம் பிரச்சார பயணம். 2 மணி நேரம் அவரால் சாப்பிடாம இருக்க முடியலையா? அப்படின்னா அவ்வளவு பசியில இருந்திருக்காரு.
அப்போ கிளம்பும்போது சாப்பிடாம கிளம்பி இருக்கிறாரு அப்படின்னா, ஏன் அப்படி சாப்பிடாம கிளம்புனாரு? அது நம்ம பார்க்குற நேரம் உச்சி வெயிலு. அப்படின்னா ஒரு 8 மணி காலையில உணவு ஒரு 8 மணிக்கு அவரு சாப்பிட்டுருந்தாருன்னா, இந்த இந்த இது வந்திருக்காது. இது தேவைப்பட்டிருக்காது. அப்ப 8 மணிக்கு அவரு சாப்பிடல. 8 மணிக்கோ, 10 மணிக்கோ எத்தன மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா, அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு ரிதம் இருக்கும். அப்பதான் அந்த பிரச்சனைகள் இல்லாம ஸ்மூத்தா லைஃப் ஃபங்க்ஷன் ஆகும். இப்ப இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படின்னு தெரியல. ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க. பார்ட்டீஸ் அது இதுன்ட்டு போறது. ஆஹ் பெ- அப்- பெ- அதெல்லாம் அந்த அது அது வந்து இந்த எப்ஸ்டைன் உலகம் மாதிரி. அந்த உலகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அது அதை பற்றி விவரிக்கவும் முடியாது. பெருசாவும் நம்ம சொல்லவும் முடியாது. பொது வெளியில டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அது. ஸ்டார் ஹோட்டல் லக்ஸரி லைஃப் ஸ்டைல். அதனால அவங்க எப்ப தூங்குவாங்க, எப்ப எந்திரிப்பாங்க, என்ன விவரம், எப்ப எது செய்வாங்கன்றதெல்லாம் தெரியாது. இவரு தலைவராயிருக்கிறாரு. அப்படிங்கும்போது சரி காலையில இன்னைக்கு வந்து நம்ம பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு 2 மணி நேரம் டிராவல் டைம் இருக்குது அப்படின்னா 1 மணி நேரம் முன்னாடி நம்ம ரெடி ஆகி நிக்கணும். இந்த பங்க்சுவாலிட்டி, இந்த ஷூட்டிங்க்கு போகும்போதெல்லாம் கரெக்டா போயிருவாங்க அப்படின்றாங்க. இப்ப அதே மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது அந்த பங்க்சுவாலிட்டி அதெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா அவர் காலையில குறிப்பிட்ட டயத்துக்கு எந்திரிச்சிருப்பாரு. எந்திரிச்சு காலையில செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னா கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு கிளம்பி இருப்பாரு. அப்படி கிளம்பி இருந்தாருன்னா போற வழியில இந்த மாதிரி ஒரு சீனா ஒரு டப்பா வச்சுக்கிட்டு அது கவட்டக்குள்ள இடுக்கிக்கிட்டு அதை வச்சு அதுல இருந்து எடுத்து சாப்பிடுறது மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் இருந்திருக்காரு. இல்ல உண்மையிலே அவர் பசியோட தான் இருந்தாருன்னா அதான் அப்போ அங்க கேள்வி கேட்க வேண்டியது வேற. ஏன் இந்த மாதிரி இதுல ஒன்றும் பெருசா வேல்யூஸ் எல்லாம் இல்லைங்க. அவர் இப்படி சாப்பிடுறாரு, இப்படி இதா இருக்கிறாரு, சாப்பிடக்கூட நேரம் இல்லாம இருக்கிறாரு. எங்கெங்க ஏன் நேரம் இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் மீட்டிங்கு போனாருனாக்கா அதுக்கு அடுத்து 2 நாள் 3 நாள் அனுமதி வாங்கின ட்ரிப்பவே கூட பிரச்சாரத்தவே கூட கேன்சல் பண்றாரு. இப்ப இந்த கடலூருக்கு போக வேண்டியதெல்லாம் 2வது தடவையா கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. நேத்து இந்த காரைக்குடிக்கு போயிட்டு அதுல இந்த சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து அதுல அடிபட்டுருச்சோ என்னமோ தெரியல. அதனால ஓய்வு தேவைப்படுது அப்படின்ட்டு பெர்மிஷன் கிடைச்சதவே கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படித்தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. இதுல போயிட்டு அவரு நேரம் இல்லாம சாப்பிடாம வந்தாரு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு யாரு இல்ல. அவ்வளவு முட்டாள்களாவெல்லாம் மக்கள் இருக்க மாட்டாங்க. நேரமே இல்ல அவருக்கு அப்படின்னா யார் கூட அப்ப என்ன நேரத்தை செலவு பண்றாரு? கட்சி ஆபீஸுக்கும் வர்றது கிடையாது, கட்சி ஆட்களை பாக்குறது கிடையாது, தொண்டர்களை பாக்குறது கிடையாது. என்னதான் நடக்குது அப்போ? அட்லீஸ்ட் அவருடைய ஹெல்த்தாவது அவர் பார்த்திருக்கலாம்ல. ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சிக்கல் அவருக்கு இருக்குப்பா. ஏன்னா அவருடைய நீங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அவருடைய முகத்தை நீங்க பாருங்க. அவ்வளவு மாற்றம் இருக்கு. முகம் ஊதி போயிடுச்சு. உடம்புமே கூட இப்ப கொஞ்சம் முன்னாடி இருந்தது அந்த ஸ்லிம்னஸ், அந்த அஜிலிட்டி அதெல்லாமே இல்ல. கொஞ்சம் தொந்தியே தெரியுது. முதல்ல எல்லாம் அப்படி தெரியாது, தொந்தி தெரியாது. இப்ப தொந்தி தெரியுது. அடுத்து அந்த இம்யூனிட்டியுமே கம்மியாயிடுச்சு. அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த், ஓவரால் ஸ்ட்ரென்த்துமே கம்மியாயிடுச்சு. 51 வயசுன்றாலும் பெரிய வயசெல்லாம் கிடையாது. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஆனா அந்த அந்த ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்ப பாருங்க, அந்த போன தேர்தல்ல ஒரு தேர்தலுக்கு அவரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போவாரு. அது பாக்குறதே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போவாருப்பா அவரு. நீங்க பாத்துருக்கீங்களா ஓட்டு போடுறதுக்கு? ஆனா இந்த இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கேம்பெயின்ல கொஞ்ச தூரம் கூட அவரால் சைக்கிள் ஓட்ட முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. கூட்டம், அப்கோர்ஸ் கூட்டம், நெருக்கடி. அந்த நெருக்கடியில முதல்ல அவர் சைக்கிள் ஓட்டணும்னு முடிவு எடுத்ததே தப்பான முடிவு. அதான் அந்த எப்படிப்பட்ட கூட்டம். நீங்களே ஆரம்பிச்சீங்க. சரி கேளுங்க. அவர் சைக்கிள்ல போய் பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் திடீர்னு பார்த்தா அவர் சைக்கிள்ல இறங்கி போறாரு. அது வந்து கூட்டமாகி அது தள்ளுமுள்ளாகி அது ஒரு பிரச்சனையே ஆகுது. அது ஒரு அப்படியே வீடியோ எடுத்து சைக்கிள்ல போற தலைவர் பிரச்சாரத்துக்காக சைக்கிள்ல போறாரு. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சைக்கிள்ல போறீங்க, அங்க வந்து அவ்வளோ பிரச்சனை ஆகுது, கூட்ட நெரிசல் ஆகுது. நீங்க அந்த சைக்கிள்ல போனதை நடந்து போயிருந்தா இன்னும் நீங்க பிளாஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, மாசா போயிருக்கலாம்ல. அங்க ஏன் நடந்து போக மாட்டேங்கிறீங்க? போயிருந்தா க்ரௌடு பின்னாடி வந்திருக்கும், வேற லெவல்ல நீங்க சொல்ற மாதிரி பிளாஸ்ட் மாசா இருந்திருக்கும்ல. அதை செய்யாம சைக்கிள்ல போய் அது கடைசியில வந்து கீழே விழுந்து உடம்பு சரியாம இப்ப கடலூர் பிரசாரத்தை ரத்து செய்யற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரான ஐடியா. இதைத்தான் நானு சொல்ல நினைச்சேன், நீங்களே அழகா சொல்லிட்டீங்க. அதாவது அந்த கூட்டத்துல இவருக்கு வரக்கூடிய கூட்டம் அல்லது இவர் என்கரேஜ் பண்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, இவரை நெருங்கணும் அப்படின்றதுக்காக
இவரை மீறி இவருக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதையும் பொருட்படுத்தாமல் இவரை நெருங்கக்கூடிய ஒரு கூட்டம். கார்ல மூவிங்ல இருந்தாலுமே கூட கார் மேல ஏறி வரக்கூடிய கூட்டம், முன்பக்கமாக இருந்து ஏறக்கூடிய கூட்டம், வேன்ல முன்பக்கமாக இருந்து ஏறக்கூடிய கூட்டம், திடீர்னு மரத்துல இருந்து டமா துபக்டீர்னு குதிக்கக்கூடிய வேன்ல குதிக்கிற கூட்டம். ஆமா, இப்ப இதுதான் இவருடைய ரசிகர்கள், இதை அவரு ரசிக்கிறாரு, அதை என்கரேஜ் பண்றாரு. எந்த இடத்துலயுமே இதை அவர் கண்டிக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க, இவங்க சாலை மறியல் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க, டிராபிக்க ஃபுல்லா நிறுத்தி இவங்க மட்டுமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது அப்ப இவரு அந்த என்ன மாதிரியான ரசிகர்களோட நம்ம பயணம் செய்யறோம் அப்படின்ற அந்த யதார்த்தத்தை பற்றிய ஒரு அசஸ்மெண்ட் இல்ல. அப்படி ப்ராப்பரான அசஸ்மெண்ட் இந்த ரியாலிட்டியோட டச்ல இருந்திருந்தாருன்னா அவரு சைக்கிளை ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி இருக்க மாட்டார். சைக்கிளை ஓட்டுறேன்ட்டு கீழே இறங்குனது அது யாரு ஐடியான்னு தெரியல, அந்த டாக்டர் தான் சைக்கிளை ரெடி பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு அப்ப பாருங்க, அந்த சைக்கிளை ரெடி பண்ணவன், சைக்கிளை ஓட்டுறதுக்கு இறங்குன ஓட்டுன இவர் தலைவர், இவங்கள யாருமே அந்த யதார்த்தத்தோட டச்லயே இல்ல. they are not in touch with reality, out of sync with reality. இது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு எரர்ப்பா. அதுக்கு காரணம் இது. அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த முடிவு தப்பான முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், யாரு கூட இருக்கிறோம் அப்படின்றதை பற்றிய சரியான புரிதல் இல்ல, கணிப்பு இல்ல, அசஸ்மெண்ட் இல்ல. இத உளவியல் ரீதியாகவுமே கூட நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியும். நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம், இப்ப இந்த அளவுல எடுத்துக்கிறோம். அப்ப இது ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு சரியாக எடுக்க முடியல, அதுதான் இப்படி வந்திருக்கு. ஆனா நீங்க சொன்னது மாதிரி இப்ப இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு பதிலா அவரு சரி கூட்டமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷனை கொண்டு வரணும், மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், மக்கள் இந்த மக்களோடு பங்கேற்கக்கூடிய ஒருத்தனா இருக்கிறேன் அப்படின்றத, மக்களோட நிக்கிறேன் நானு அப்படின்றத காட்டணும்னா அவர் நீங்க சொன்னது மாதிரி இறங்கி சும்மா ஒரு 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 ஃபர்லாங்க நடந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிருப்பாரு. நீங்க சொன்னது மாதிரி அவர் காலு தரையிலே படம் மாட்டேங்குதுங்க, தரையில படணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் கால் மட்டும் தரையில பற்றுச்சு அப்படின்னாலே அந்த ஹோல் இந்த கேம்பெயின் சினாரியோவே மாறி போயிடும், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பரிமாணமே மாறிடும். அது ஏன் இப்போ இன்னும் ஒரு 10 நாள் கூட இல்லை இன்னுமே செய்யாம இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதுல அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அடுத்து இந்த கூட்டத்துல சேர்ந்து நடந்து போறதுன்றது, ஷூட்டிங்ல ஒரு பாதுகாப்பா பண்றதுன்றது வேற, இது அன்ரூலி கிரௌட்ல மாப்ல நடக்கிறது, ஹிஸ்டரிக்கல் கிரௌடு இதுல நடக்கிறதுன்றது வேற. அப்புறம் அவரே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாரு, ஒரு தன்னிலை மறந்த நிலையில தான் அவருமே இருக்கிறார். இந்த கூட்டம் வந்த உடனே அப்படித்தான் இருக்கு. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கிட்ட அந்த மாதிரி நீங்க சொல்றது மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கா மக்களை மையப்படுத்தி ஒரு சிந்தனை அதெல்லாம் எதிர்பார்க்கிறது டூ மச்சா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் யோசித்து செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஈவன் நவ் இப்போ கூட டைம் முடிஞ்சிடல, டைம் இருக்கத்தான் செய்யுது. இன்னுமே கூட அவரு மக்களுடைய நல்லெண்ணத்தை சம்பாதிக்க முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா சார் அதை செய்யணுமே, அவர் பயப்படுறாரு. அதே மாதிரி அந்த கூட்டத்துல, காரைக்குடி கூட்டத்துல கூட என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா போயிட்டாப்ல. லேட்டா போனதுனால அங்க குழுமி இருக்க காலையில இருந்து பாவம் இந்த டாக்டர் பணம் எல்லாம் கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த கூட்டத்துல அவங்கள மதிச்சு கொஞ்ச நேரம், நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மக்கள் அங்க இருக்கிறது அவர் என்ன பேசுறாருன்றதை கேட்கறதுக்கு இல்ல, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவரை பார்க்கணும், முகமுகமா தரிசிக்கணும், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் அதிகமா பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதுதான். ஆனா இவர் போயிட்டு கடைசியில மக்கள் முன்னாடி ஒரு ஃபிளீட்டிங் மூமெண்ட் தான், ஒரு மின்னல் வெட்டினது மாதிரி ஆகி போயிடுச்சு. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும், தொலைவட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விஜயா அப்படின்னு பாக்குறதுக்குள்ள சீன் முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டாரு. இப்ப அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு.
அங்க இவரு துணிஞ்சு பேசி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? அவர் பேசி இருந்தா ஏன் அங்க போய் லேட்டா தான்ப்பா வந்தாரு, 10 நிமிஷம், அரை மணி நேரம் லேட் வச்சுக்கோங்க. 2:30 மணின்றது 3 மணின்னு வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் லேட் இல்ல, 1 மணி நேரம் லேட்டா போயிட்டாரு. மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு கிரௌட் அப்படியே நிக்குது. இவர் வந்து பேசிட்டாரு, என்ன நடந்துரும்? அவர் பேசினா என்ன நடக்கும்? வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கூட்டத்துல புகுந்து பேச்சை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்களா? அது நடக்காது. கேஸ் போடுவாங்க. அதாவது அந்த ஒழுங்கை மீறி, விதியை மீறி, அனுமதியை மீறி அவர் வந்து பேசிட்டாரு, அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பேசினாரு அப்படின்ட்டு கேஸ் பதிவு பண்ணுவாங்க. பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி நேரத்தை கடந்து பிரச்சாரம் பண்றதுங்கிறது ஒவ்வொரு தேர்தலுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். எல்லா தலைவர்கள் மேலுமே இது போல வழக்குகள் கூட இருக்கும். குறிப்பா சொல்ல போனா தேர்தல் வழக்குகள் வந்து பெரிய அளவுல வந்து பாதிப்பை ஏற்படுத்தாதுல, அவர் மேல வழக்கு பதிவு பண்ணாலுமே. இவர் வந்து இன்னொருத்தரை பற்றி தப்பா பேசினாதான் அந்த மாதிரி அந்த டிஃபமேஷன் கேஸ் அந்த மாதிரி வரும். மற்றபடி இவர் பேசிட்டாரு அப்படின்றது, இது என்ன கொரோனா டைமா? அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா பிள்ளைய ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கடையை திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்காக நேரம் கடந்துருச்சு, விதியை மீறிட்டாங்கன்றதுக்காக அடிச்சு கொண்டாங்களே, அந்த மாதிரி கொரோனா பீரியட்ல நடந்துச்சு. இப்ப அப்படி அந்த மாதிரி நடந்துருமா என்ன? இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவருக்கு விஜய் அவருக்கு இந்த போலீஸ்னாலே கொஞ்சம் பயம் இருக்கு. அது ஒருவேளை அவரு படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர்கள் அவர் எப்படி காட்டி இருக்கிறாரு அப்படின்றது, அவங்க எவ்வளவு தூரம் குற்றவாளிகள்ல கடுமையா நடத்துறாங்க அப்படின்றது, இவரே காவல் அதிகாரியா அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? இந்த படத்திலேயே கூட ஜனநாயகன்லயே கூட அந்த அருவாளை வச்சுக்கிட்டு மீசைய இது பண்றது அதெல்லாம் பார்த்தா ஒரு போலீஸ் அதிகாரியா ராணுவ அதிகாரியா தெரியல. நம்ம இன்னும் அந்த லீக்கான படத்தை பார்க்கல, அதனால கதை என்னன்றது நமக்கு தெரியல. அந்த இமேஜஸை வச்சு பார்க்கும்போது சொல்றேன், இவருக்கு அந்த காவல்துறை, காவல் அதிகாரி, போலீஸ்கார் அப்படின்னாலே அந்த அந்த இமேஜே இவருக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. காவல் நிலையம் அப்படின்றது, அதுக்குள்ள ஒரு சிறை, லாக்அப்பு அப்படின்றது எல்லாமே கற்பனை பண்றதுக்கே இவர் பயப்படுறார். தான் அப்படி ஒரு இடத்துல போய் தன்னை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி ஆடைகளை கலட்ட வச்சு நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றதெல்லாம் அவரால் கற்பனையே பண்ண முடியல. அதனால இந்த காவல்துறையினாலே ஒரு பயம் இருக்கு அவருக்கு. தொடர்ந்து நீங்க பாருங்களேன், அவருடைய நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே இந்த இந்த போலீஸ் அப்படிங்கும் போது கொஞ்சம் பின்வாங்கிடுறாரு. காவல் கேஸ், போலீஸ் கேஸ் அப்படிங்கும் போது பின்வாங்கிடுறாரு, தயங்கிடுறாரு, இல்ல அதை அவாய்ட் பண்ணிடுறாரு. இங்கேயுமே அந்த என்ன பேசினா இன்னும் கேஸ் ஆயிருக்கும். அவருக்கு பயம் என்னன்னா, ஒருவேளை நம்மள எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு உள்ள கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, கஸ்டடியில எடுத்துட்டாங்க அப்படின்னா, நீதிமன்ற விசாரணையோ இல்ல போலீஸ் விசாரணைன்னு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்றது. அந்த இமேஜ் என்ன ஆகும் அப்படின்றத விட அவர் உடல் ரீதியாக என்ன ஆகும் அப்படின்றது பயப்படுறாரு அவர். அது கடந்து வரணும். ஒரு அரசியல்னு வந்தாச்சு. அவரு இப்ப ஜம்பமா பேசுறாரு, வாய்க்கு சவடாலா பேசுறாரு, பயங்கரமா அந்த ரெட்டாரிக்ஸ் எல்லாம் இருக்கு அவர் பேசுறது. சினிமாவில எல்லாம் அப்படி பேசி இருக்கிறாரு. இதுலயுமே கூட தீய சக்தி, தூய சக்தி அப்படின்ற அந்த வசனம் எல்லாம் பேசும்போதெல்லாம் நீங்க பாருங்க, ஸ்டாலினா விஜயா அப்படின்னு அந்த கேள்வி, அந்த தோரணை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படியே மயிர்கூச்செறிய வைக்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளவு பேசக்கூடியவர் தான். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அவரு பயத்துல இருக்காப்ல. அடுத்த ஒரு நிகழ்ச்சி நீங்க பாத்துட்டீங்க, நிகழ்வு பிரச்சார வண்டி வருது, அதுல ரசிகர்களா வந்துட்டு ஏறுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். காரைக்குடி தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளரே வந்துட்டு மேல ஏறி குதிச்சு என்னென்னமா சாகசெல்லாம் செஞ்சு விஜய் பக்கத்துல போய் நின்னாரு. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு வேட்பாளரே வந்து இந்த மாதிரி இவ்வளவுக்கும் டாக்டரு, அவர் வந்து இந்த மாதிரி போய் ஒரு சீனை கிரியேட் பண்றாரு. இது என்னன்னா, அதுதான் அந்த விஜய் கட்சியினுடைய தனித்துவமே. இது இந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, பல் டாக்டர், அவருக்கு துணிச்சல் இருந்ததுனால ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல ஏறிட்டாப்ல. விஜய் வண்டியிலேயே மேல ஏறிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பொருட்செலவு அங்க பண்ணியிருக்கிறாரு அந்த தொகுதியில. அங்க பண்ணிட்டு தொகுதிக்கு விஜய் வர்றாரு, தலைவர் வர்றாரு,
கட்சி தலைவர், தளபதி, உயிர், கடவுள் வரும்போது அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோவாவது எடுக்க வேண்டாமா? தலைவரோட சேர்ந்து இந்த பிரச்சாரத்துல பங்கெடுத்திருக்கிறாரு, நம்மாலும் பங்கெடுக்கிறாரு, நம்ம தொகுதியில வேட்பாளர் இந்த இதுல தலைவரோட இருக்கிறார் பாரு அப்படின்னு அந்த 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 மெசேஜ் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டாமா? அந்த காட்சியை மக்கள் பார்க்க வேண்டாமா? அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல விஜய். அவர் பாட்டுல வந்துட்டு அவர் வண்டியில அவர் பாட்டுல போயிட்டாருன்னா அப்ப அங்க இருக்கிறவனுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? நம்பகத்தன்மை வேணும்ல மக்கள் மத்தியில. இவர் ஒரு பெரிய ஆள் தான், உண்மையிலே ஒரு பெரிய ஆள் தான். பாரா, இவருக்காக விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாரு, பக்கத்துல கூப்பிட்டு நிக்க வச்சுக்கிட்டாரு, கட்டி புடிச்சுக்கிட்டாரு, முத்தத்தை பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த ரேஞ்ச்ல நடக்கணும்னு இவர் எதிர்பார்த்தாரு. அப்படி நடந்திருந்ததுன்னா உண்மையிலேயே மக்கள், பெருவாரியான மக்கள் வந்து இவரை நம்பியிருப்பாங்க. ஆமா, இந்த ஆள் ஓட்டு போட்டாக்க ஏதாவது வேலை நடக்கும், விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்கிறாரு அப்படின்ற அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கும். ஆனா விஜய் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவர் பேசவே இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கட்சி வேட்பாளரை அந்த தொகுதியில போயிட்டு அங்க போய் ஏற்கல. இத்தனைக்கும் அது வந்து நீங்க சொன்னது மாதிரி ஒரு நட்சத்திர தொகுதி இது. ரொம்ப முக்கியமான தொகுதி. ஏன்னா சீமான் அதுல போட்டியிடுறாரு. திமுக சைடுல இருந்து அந்த கூட்டணியில இருந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் நல்ல பெரிய வேட்பாளர். அப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. அந்த தொகுதியில போட்டியிடக்கூடியவருக்கு அதற்கேற்ற ஒரு கெத்து வேணும்ல, மாஸா அவர் வந்து இருக்கணும்ல. அதுக்கு விஜய் வாய்ப்பு கொடுக்கல. அதனாலதான் இவர் வந்து இதை எப்படா விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெறியில தான் அவர் போய் மேல ஏறிடுறாப்ல. ஏறி பக்கத்துல நின்னு அதை சாதிச்சு காட்டிடுறாரு. அந்த விதத்துல அந்த டாக்டரை நம்ம பாராட்டுறோம். ஆனா அவர் பண்ண வேலை இருக்குது பாத்தீங்களா இதுக்கு. அதாவது நம்ம இந்த இன்ஃபன்டைல் ரிலேஷன்ஷிப்ன்றத பத்தி நம்ம சொன்னோம். எப்படி அவருடைய சிஷ்யர்கள், பக்தர்கள், பக்த கோடிகள், பக்த கேடிகளாகவும் இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு வேட்பாளர் ஒரு வேன்ல ஏறி போறதுன்றது அந்த வேட்பாளருக்குரிய தகுதியை அவர் குறைச்சிக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பக்கம் அவரு என்ன நினைச்சாரோ அதை அச்சீவ் பண்றாரு. அதை அக்னாலேஜ் பண்றோம். ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி இதுக்கு தேவை இருக்குது, இது வந்து நடந்து ஆகணும் அப்படின்னா அதை நிறைவேற்றி காட்டிடுறாரு. அதனால அவர் வந்து ஒரு அந்த அந்த பற்று உறுதி இருக்குது பாத்தீங்களா, அதை நம்ம பாராட்டுறோம், அக்னாலேஜ் பண்றோம். ஆனா அதை அடையிறதுக்கு அவர் கையாண்ட வழி இருக்குது பாருங்க, அந்த வழி ஏற்புடையது இல்லை. இதைத்தான் ரசிகர்கள் செய்யறாங்க. இதுதான் அவருடைய விஜயனுடைய உயிருக்கு ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்ம செய்யறோம். நம்ம இதே மாதிரி அந்த ரசிகர் மாதிரியே ஆபத்தை உயிருக்கு, விஜயனுடைய உயிருக்கு ஆபத்தை தரக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளுகின்ற ரசிகர்கள், அந்த ரசிகர்களுடைய நடத்தைக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம அதையும் ஒருபடி தாண்டியதா இவர் வந்து மேல ஏறி போறாரு அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து ஒரு பெரிய சாதனையா நம்ம கொண்டாடுறது, ஊடகங்கள்ல பெருசுபடுத்துறதுன்றதெல்லாம் அதாவது இட்ஸ் a சிக் மைண்ட். இதை அவர் அப்படி தவிர்த்து இருக்கணும். விஜயே இதை வந்து புரிஞ்சு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேட்பாளரை கூட சேர்த்து நிறுத்தி வைக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை நம்ம தனி காணொலியில அட்ரஸ் பண்ணணும். அதாவது விஜய் அவருடைய வேட்பாளர்களை எப்படி நடத்துகிறார், இந்த விஜய் இந்த டெமோக்ரசி தேர்தல் முறையை எப்படி அணுகுகிறார், அதை பற்றி அவருக்கு என்ன எண்ணம் இருக்கிறது, என்ன நம்புகிறார், இதை எப்படி இந்த தேர்தலை மையப்படுத்திய தேர்தல் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படக்கூடிய இந்த ஜனநாயகம் இருக்கு இல்லையா, அந்த ஜனநாயகத்தை பற்றி அவருக்கு என்ன மாதிரியான கருத்து இருக்கு அப்படின்றத பற்றி எல்லாம் இவருக்கு மட்டும் இல்ல மற்ற தலைவர்களுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் என்ன எண்ணம் இருக்கு அப்படின்றத பற்றி விரிவா நம்ம அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம்.